அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். நான் அடிக்கடி பேசுகிறதும் அநேக செய்திகளில் பகுதிகளாக செய்திருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்றால், தேவன் சொல்வதை உதாசீனப்படுத்தி சுய புத்திக்காரனாக நாம் வாழக்கூடாது, சுய புத்தியை சார்ந்து இருக்கக்கூடாது. ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? தேவன் சொல்வதைத்தான் அந்த ஆதாம் கேட்டான். ஒரு பிரச்சனையும் இல்லாம அவர் என்னென்ன சொன்னானோ அவைகளின்படி நடந்து கொண்டான். அவனுக்கு வேண்டிய காரியங்கள் நடந்தான். தேவனோடு இருந்தான். எப்பொழுது தேவன் கொடுத்த கட்டளை அவன் மீறினானோ, இந்த கனியை பசிக்க கூடாது என்று சொன்ன அந்த கனியை அவன் புசித்தானோ, அன்றிலிருந்து அவன் தேவனுடைய அந்த சத்தியங்களை நடப்பதற்கு பதிலாக தன்னுடைய சுயபுக்தியின் மூலம், யார் கொடுத்தது என்பது நமக்கு தெரியும், அந்த சுயபுக்தி யாரால் கொடுக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். அப்படி நடக்கும் பொழுது அவன் பாவியாகி விட்டான். தேவனுடைய சந்தையில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டான். ஆதியாகமம் 3:6 வரை வாசியுங்கள். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிக்கிறதுக்கு, புசிப்பதற்கும் பார்வைக்கும் புத்தியை கொடுப்பதற்கு நன்றாக இருக்கிறது என்று எப்பொழுது அவள் எண்ணினாளோ அப்பொழுதே அவளுக்கு சுயபுக்தி வந்தது. அவனும் அவளுடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய சுயபுக்தியினால் தேவனுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தினான். ஏன்னா அந்த சமயத்தில் அந்த கனியை சாப்பிட்டான். கனியை சாப்பிட்ட பிறகு அவனுக்கு நன்மை எது தீமை எது என்று தெரியும். அதற்கு முன்னால், அதை சாப்பிடுவதற்கு முன்னால் அந்த தேவனுடைய கட்டளையை தான் வெளிதான் நடந்து கொண்டிருந்தான். ஆனால் அதை வைத்து, அந்த தேவனுடைய கட்டளையை வைத்து அவனை சிந்திக்கக்கூடிய திறன் உள்ளவனாக சாத்தான் மாற்றிவிட்டான். அவர்கள் பாவியாகி விட்டார்கள். நன்மை தீமையை அறியக்கூடிய கனியை எப்பொழுது அவனை புசிக்க செய்தானோ அப்பொழுதே அவன் சுய புத்தியை உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டான். எப்படி முதல் மனிதன் தேவ கட்டளையை தன் சுய புத்தியினால் நிராகரித்து பாவியானது போல ஆதாமின் சந்ததிகளாகிய நாமும் சுய புத்தியை உபயோகப்படுத்தி தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை மட்டுமின்றி இயேசுவையும் மறுதலித்து வாழ்கிறோம். நிறைய பேர் வேதத்தை கையில் வச்சிருப்பாங்க, வேதத்தில் உள்ளவைகளெல்லாம் நன்றாக அறிந்திருப்பார்கள், தேவனுடைய கட்டளை என்ன என்பதையும் அறிந்திருப்பார்கள், எப்படி அந்த கட்டளைகளில் உங்களுக்கு சுய புத்தியின் மூலமாக மாறியது என்பதையும் அறிந்திருப்பார்கள், இன்றும் சாத்தான் உங்களுக்கு என்ன செய்து கொண்டிருப்பான் என்பதையும் அறிந்திருப்பார்கள். என்றாலும் கூட அவர்கள் சில காரியங்களில் சுய புத்தியின்படி நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அது அவர்கள் விசுவாசத்தின் உறுதியை, அதாவது உறுதியின்மையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து வந்த நாட்களில் தானே வரப்போகிற மேசியா என்று அவர் சொன்னபோது அவரை நம்பாம, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமலும் தன் சுயபுக்தியை சார்ந்து சிலுவையிலே அடைந்த அந்த காரியத்தை பேதுரு கொர்நேலியு வீட்டிலே பேசும்பொழுது சொல்கிறார். அங்கு ஜனங்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்பொழுது இவைகளே அவர் சொல்லுகிறார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதெல்லாம் சரிதான்,
ஆனா என்ன நடந்தது என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். இதிலிருந்து நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகாக நீங்கள் விசுவாசிகளாகுங்கள் என்பதை உணர்த்தும்படியாக சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் 10:34-44 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவென்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரதியட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரதியட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்தியட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இது தெளிவுபடுத்துவது உங்களுக்கே தெரியும். இது ஒவ்வொருவரும் உங்களுக்காக அவர் சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கள்ள தீர்க்கதரிசிகள் தேவனே அவனை அனுப்புவதாக சொல்லி உங்கள் முன்னால் நின்றாலும் சரி, தேவன் சொல்லி இருப்பதற்கு மாறாக ஒன்று சொல்லப்படுமானால் அது விசேஷமும் இல்லை. அப்படி சொல்லக்கூடியவன் தேவனுடைய மனுஷனும் அல்ல. இது தெரிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளில் அவரை தரிசிக்கும்படியாக கிழக்கே இருந்து வந்தார். இது எல்லா சமயத்திலையும் நான் பார்த்துருக்கேன். எல்லா சபைகளிலும் இதை ட்ராமாவை போட்டு காணிப்பாங்க. 3 சாஸ்திரிகள் வருவாங்க. அங்கே ஒரு நட்சத்திரம் வந்து வழிகாட்டும். அவர் பிறந்த பொழுது எல்லோரும் வந்து நிறைய பரிசுகள் எல்லாம் கொடுப்பார். இதுகளெல்லாம் சரி. இதற்கு பின்னால் இருப்பது என்னவென்றால், இந்த கிழக்கிலிருந்தே அவர்களை எருசலேமுக்கு அழைத்து வந்தது தேவனுடைய நட்சத்திரம், பால் நட்சத்திரம். அதை பார்த்துதான் நடந்து வந்தார்கள். எருசலேமுக்கு உள்ளே வந்த பொழுது இவர்களுக்கு ஒரு மனமாற்றம். அதை நம்புவதற்கு அவர்கள் சித்தமில்லாத இருந்தார்கள். அது மறைந்து விட்டது. என்ன பண்ணார்கள்? இவர் ராஜாவாக பிறக்க வேண்டியவர், இவர் போய் எங்கேயாவது மாட்டு தொழுவத்தில் பிறப்பாரா? வச்சிருப்பாங்களா? அவர் அரண்மனையில் அல்லவா இருக்க வேண்டும். இது வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த இதுகள் தான் தவறா இருக்கிறதே என்று சொல்லி தன்னுடைய சுயபுக்தியை சார்ந்து எல்லோரும் ஏரோதினுடைய அரண்மனைக்குள் புகுந்து விட்டார்கள். மத்தேயு 2:1-8 வரை வாசிப்பீர்களே. ஆனால் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து
கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். அங்கு போன உடனே சொன்ன உடனே அவனுக்கு பயமாயி போச்சு. யூதாவின் ராஜா வந்து பிறந்திருக்காரு உங்க ஊர்லன்னு சொன்ன உடனே அவனுக்கு பயமாயி போயிடுச்சு. ஆனா அவர் ராஜா யூதருக்கு ராஜாவாக பிறக்கக்கூடியவர் அல்லவா. அது யூதாவிற்கு ராஜா என்பதை நீங்கள் லூக்கா 1:31 வாசிப்பீர்கள். அதனால் தெரியும். அவர் யூத குலத்தை அரசால வந்திருக்கிறவர். அவருடைய சிம்மாசனம் என்று மடிவதிலே போடப்பட்டிருக்கிறது. பிலாத்து அவருடைய கொஸ்டின் பண்ணும்போது கேட்பான், நீ ராஜாவா? ராஜான்னு சொல்றான், நீ ராஜாவா? நீ சொல்வது போதுதான் என்று சொல்வார். ஆகையினால் இதுல என்ன நடந்தது என்றால், அங்கு அவர் ராஜாவா பிறந்தவர் அரண்மனையில இருக்கணும், மாற்றுத் தொழுகையில இருக்கக்கூடாது என்று அவர் நம்பினால அந்த நம்பிக்கை அவர்கள் விட்டு போனதுனால வால் நட்சத்திரம் மறைந்து போனது. அதன் பிறகு அவர்கள் எந்த இலக்கிற்காக வந்தார்களோ, அந்த நட்சத்திரம் அவர்களை கூட்டி வந்ததோ, அந்த இலக்கை அவர்கள் தேடி வந்த பொழுது பழையபடியும் அது தென்பட்டது. கூட ஆள் அனுப்பினா தெரியும், சொல்றாரு போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. சாஸ்திரிகள் தேவன் எச்சரித்ததை இப்படி. மத்தேயு 2:12. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். வேறு வழியா போயிருங்கப்பா, நீங்க அதே வழியா அங்க போடணும், உங்களை பிடிச்சி போட்டு கொண்டு போடுவான். நீங்க என்னை பார்த்தது சரிதான், என் மகனை பார்த்தது சரி, எல்லாமே சரிதான். ஆனா அதே வழியில திரும்ப போகாதுங்க, வேறு வழியா போய்விடுங்கள் என்று தேவன் அவர்களுக்கு எச்சரித்து, சொப்பனத்தில் எச்சரித்து வேறு வழியாக அனுப்பிவிட்டார். அது அவனுக்கு கோபம். என்ன ஒன்று சொல்லாம ஓட்டானுங்க. மாற்று வழியில் சாஸ்திரிகள் சென்று விட்டதால் ஏமாற்றப்பட்ட ஏரோது ராஜா அநேக ஆண்களை கொண்டு போட்டான். ரெண்டு வருஷம் இருக்கும். அந்த வயதிற்குள்ள எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல சொல்லி ஆள்பட்டான். அப்படி கொண்டுட்டா பிறகு எப்படி ராஜா வருவார்னு பார்க்கலாம். இந்த ஒரு அற்புதமான காரியத்தை தேவனுக்கு எதிராக அவன் செயல்பட்டான். மத்தேயு 2:16 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. தேவனுடைய நட்சத்திரத்தை பின்பற்றி இருப்பார்களே ஆனால் இந்த உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த சாஸ்திரிகளின் அதிபிரசங்கித்தனம் அவர்களை அவருடைய சொந்தமான காரியங்களை சுயபுத்தியின் மேல் சார்ந்து செய்ததினால் அவர்கள் அநேக குழந்தைகளை காவு கொடுக்க வேண்டியதாயிற்று. இனி ஆதி திருச்சபை அமைந்த காலத்தில் அப்பதான் சபை ஆரம்பிக்கிறது. கூடுதல் இடமே கிடையாது. அந்த எருசலேம் கோயில் பக்கத்தில் ஒரு ரூம் கொடுத்து ஒரு ரூம்லேயே அங்கதான் அவங்க எல்லாம் ஆலயமாக முதல்ல ஆரம்பித்தார். யூதர்களிடம் ஏற்பட்ட அந்த எதிர்ப்பினால் எல்லா விசுவாசிகளும் ஒன்று கூடி
தனக்குண்டான எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து தேவைப்பட்டவர்களுக்கு விழுந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அவன் எங்க கண்டாலும் இவன் கிறிஸ்டியனாக போறான், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ பிரசங்கப்படுகிறதுனா யூதர்கள் வந்து அவங்க அடிச்சாங்க, அவங்க எல்லாம் ஓடுனாங்க. கடைசியில் எங்கேயோ ஒரு இடம் 2-3 இடங்கள் போயிருப்பார்கள். இந்த இடத்துல போயிருந்துட்டு இவர்கள் என்ன செய்தார்கள், அந்த இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை எல்லாம் நாம் சொல்வதற்கு இருக்கக்கூடிய இடத்திலே எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு ஒரே மனதுடையவர்களாய் தங்களுக்குள்ள எல்லா உடைமைகளையும் விற்று நீங்கள் கொண்டு வந்து பொதுவாக சபையிலே வைக்கணும். யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ, கொஞ்சம் தேவைப்படுகிறோம் கொஞ்சம் எடுத்துக்கணும், நிறைய தேவைப்படுகிறவன் நிறைய எடுத்துக்கொள்ளணும். ஆனால் எல்லாவற்றையும் பொதுவாக வைக்க வேண்டும் என்று கட்டளை பிறந்தது. அதன்படி பர்னபா என்பவன் செய்தான். வாசியங்கள் அப்போஸ்தலர் 4:32-37. விசுவாசிகள் ஆகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவன் ஆகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனும் ஆகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இனி இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது சாத்தான் அங்கு ஒரு விசுவாசிகள் மனத்திற்குள் புகுந்தான். அவன் விடமாட்டான், கிறிஸ்துவத்தை வளர நிச்சயமாக அவன் விடமாட்டான். ஏனால் கிறிஸ்துவினால் தான் அவனுக்கு ஆபத்து வந்தது, இன்னும் அவருடைய விசுவாசிகளினால தான் அவனுக்கு ஆபத்து காத்திருக்கிறது. அவள் அனனியா சபீரால் என்ற ஒரு குடும்பம் இருந்தது. அவர்கள் விசுவாசிகள். அவர்களும் எல்லாரையும் போல தனக்குண்டான விலையெல்லாம் விற்று பொதுவாக வைக்கிறதுக்கு தான் போனாங்க. விற்று எடுத்து பணத்தை கையில் வந்த பொழுது அவனுள்ளாக சாத்தான் புகுந்தான். அவன் என்ன சொன்னான், நீ முட்டாளா, அனனியாவே எல்லாத்தையும் கொண்டாங்க கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவேன், கொடுத்துட்டு ஒவ்வொருத்தையும் நீ வாங்கிட்டு இருக்கியா, நீ பாதி வச்சுக்கோ, மீதியை கொண்டு கொடு, யார் பார்க்க போறாங்க அப்படி என்று அவன் மனதுக்குள் புகுந்தான். வாசியங்கள் அப்போஸ்தலர் 5:1-10 வரை. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய்
அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். அனனியாவுக்கு என்ன நடந்தது என்கிறது இங்கு சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுது நீங்கள் தேவனுக்கு முன்னால் பொய் சொல்லுகிறீர்களோ, பொய்யான விடுகிறீர்களோ, அது அவருடைய கட்டளைக்கு மாறானது. ஆகையால் உங்களுக்கு அந்த சமயத்திலே மரணம் நேர்ந்தது. இன்று அப்படி நடக்கிறதா என்றால் எனக்கு சரியாக தெரியவில்லை. அந்த மாதிரியான ஒரு மரணம், ஒரு சரீர மரணம் ஏற்படாமல் ஆவிக்குரிய மரணம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு. ஆவிக்குரிய வகையிலே அவர்கள் தேவனுக்கு பிரிந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நீ போட்டு சூட்டி எல்லாம் பைபிளே பார்த்தா கோல்டு கவர் போட்ட பைபிள்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து உட்காருவார்கள். உள்ள என்ன சொல்லி இருக்கிறது, தேவன் என்ன சொல்லுகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் தெரிய வேண்டிய சேவையும் இல்லை. இன்னொன்று, பொருளாசைக்கு அடியான நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உபச்சாரமான பொருளாசை. பொருளாசைக்கு நீ அடிமையாகி விட்டால் நீ இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்வாய். உன் சுய புக்தி அந்த பொருள் உனக்கு எடுத்துக்கொண்டு வந்து பணத்தை பார்த்து தான் அனியா எல்லாம் செய்தான். அதே மாதிரி நிறைய பைசா வந்துட்டுனா நிறைய காரியங்களை செய்ய சொல்லும். அவைகளை எல்லாம் பற்றி நான் அதிகமாக சபைகளில் என்ன நடக்குது என்பதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் தேவைக்கு அதிகமான அந்த செல்வம் இருக்கும் இடத்தில் நமக்கு உலகத்தின் ஆசைகளும் உலக பிரகாரமான இச்சைகளும் நம் மனதிலே குடிகொள்ள ஆரம்பிக்கும். அது சபையானாலும் சரி, ஒரு தனி விசுவாசியானாலும் சரி. அப்படி பொருளாதாரக்கு உட்பட்ட ஒருவனை அவனுடைய ஆசையை எப்படி தேவன் நிராகரித்திருப்பார் என்பதை பற்றி நமக்கு விளக்கக்கூடிய ஒரு ஓமையை இயேசு சொன்னார். லூக்கா 12:15-21. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அவர் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை மதிகேடனே, புத்தி இல்லாதவனே. உன் கையில பைபிள் தான் இருக்கு, எல்லாம் மற்றவங்க சொல்லியிருப்பாங்க, உனக்கு தெரியாதா? மதிகேடனே, இதெல்லாம் தெரியல, நீயே எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளவு நாளைக்கு எப்படி இருந்தது? உனக்கு நான் நிறைய கொடுக்குறேன்னா நீ மற்றவர்களுக்கு கொடுக்கணும். உன்னிடம் நிறைய உனக்கு தேவைக்கு அதிகமான செல்வங்கள் வருகிறதானால் அது மற்றவர்களுக்கு பயனற்றவர்களுக்கு, அதாவது எல்லாம் கலந்தனம் பண்ணவும் கொடுக்கக்கூடாது, அதை வச்சு வட்டி கொடுத்து பணம் சம்பாதிக்க கூடாது. ஆனால் அவை தேவைப்பட்டவர்களுக்கு நீ கொடுத்து உதவ வேண்டும். அப்படிதான் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் இயேசு சொல்கிறார், மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்தவர்கள் யாருடையவளாகும்னு கேட்கிறார். நமக்கு நம்மிடம் இந்த மாதிரி கேட்கறதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கக்கூடாது. அடுத்த, பொருளாசையை போல சுய புத்தியினாலே மனிதர்களை வழி மாறி போக செய்வது பெண் ஆசை. இது ரொம்ப முக்கியமானது. தேவனுக்கு பிரியவனாக இருந்த சாலோமன் ராஜா பெண் ஆசையினால் தேவ கோபத்திற்கு ஆளானான் என்று வாசிக்கிறோம். வாசியுங்கள். முதலிலே, இஸ்ரவேலில் ஒருவன் ராஜாவாக வேண்டுமானால் அவனுக்கு தேவன் கொடுத்த தகுதிகள் என்ன? இப்படிப்பட்ட
இருந்தாதான் அவனை ராஜாவாக ஏற்படுத்தணும், இல்லைனா ராஜாவை ஏற்படுத்தியவன் இப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்ற குவாலிபிகேஷனை தேவன் கொடுத்தார். வாசிங்கள் உபாகமம் 17:15-17 வரை வாசிப்பீர்களே. ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். அது தெளிவாக இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு உள்ளவர்கள் தான் ராஜாவாக்கணும், வெளியே இருந்து எவனையும் கொண்டு வரக்கூடாது. நிறைய குதிரைகள், அதாவது நிறைய ஆயுதங்கள், நிறைய நீ சண்டைக்கே போறதில்லை, நானும் அவன் கூட இருக்கிறேன், உனக்கு எதுக்கு குதிரைகள்? இரண்டாவது, குதிரைகள் கொள்வதற்காக நீ எங்க போகக்கூடாது, பழையபடி நீ விட்டுட்டு வந்த எகிப்துக்கு திரும்ப போகக்கூடாது. அது அடிமைத்தல இடத்திலிருந்து நான் வந்து கூட்டிட்டு வந்துருக்கேன், நீ பழையபடியும் அங்கதான் போகுதுன்னு சொல்லக்கூடாது. பெண் வெள்ளி இவைகள் எல்லாம் நிறைய சேர்க்கக்கூடாது, உன் புத்தி மாறி போகும். அதோட அநேகமான ஸ்திரீகளை நீ மனைவியாக கொள்ளக்கூடாது, மனைவியாகவோ இப்பாட்டியாகவோ. அவர்களால் உன் மனது இழுபட்டு நீ தேவனை விட்டு தூரமா போய்விடுவாய். இந்த தேவனுடைய உபதேசங்களுக்கு மாறாக சாலேம் அநேக குதிரைகளை எகிப்தில் இருந்து கொண்டான். அவனுக்கு இந்த பொக்கிஷங்கள் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நிறைந்திருந்தது. அதோடைய அநேக பெண்களையும் கொண்டான். 1 ராஜாக்கள் புத்தகம் 11:3-6 வரை வாசியுங்கள். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இதையெல்லாம் பார்த்த தேவன் அவனை எச்சரித்தார். ஒரு தடவை, 2 தடவை. 1 ராஜாக்கள் 9:10 வாசியுங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். இயேசு கிறிஸ்து தான் உயிர் வாழ்ந்த நாட்களிலே எதையுமே அவர் சுயமாக எதையுமே செய்ததில்லை. இதை யோவான் 5:30 வாசிக்கலாம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. அதே மாதிரியாக யோவான் 17:4 நீங்களே வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்வார், எனக்கு நியமித்த காரியத்தை தவிர நான் எதையுமே கூடுதலாக செய்தது கிடையாது, என் பிதா சொன்னதையே நான் செய்திருக்கிறேன் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். அதே மாதிரியாக நீங்களும் இயேசு சொல்லி போயிருக்கிற காரியங்கள் இருந்து மாறக்கூடாது. நானே கிறிஸ்து, கொஞ்சம் ஊழியத்தில் கொஞ்சம் பேர் போனால் நான் சொல்லுதான் கரெக்டெல்லாம் சொல்லுவாங்க, அதான் கிடையாது. இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரோ அது பிரகாரம் செய்யுங்க. வேற எதற்கும் உலகத்தில் ஆசைப்படாதீர்கள். உங்களுக்கு தேவையானவைகள் உங்களிடம் வந்து சேரும். அதற்கு அவர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். முடிவாக கர்த்தர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவே சுயமாக ஏதாவது சொல்லாமலும் செய்யாமலும் பிதாவின் சித்தம் அறிந்து செயல்பட்டதாகவும் சொல்லி இருக்கிறார்.
பிதாவின் மனதில் இருப்பதை யாரும் அறிந்து கொள்ளாத நிலையில் பிதாவின் சித்தம் வேது மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலும் நாம் அறிய முடியும். எல்லா வசதியும் இந்த பைபிள்ல இருக்கு. தேவனுடைய சித்தம் என்ன, இயேசுவினுடைய சித்தம் என்ன, இவைகளை எல்லாம் அறிந்து அவைகளை மதித்து அவைகளுக்கு உள்ளாக உங்கள் இச்சைகளை எல்லாம் அடக்கி நடப்பீர்களே ஆனால் அவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா காரியங்களும் நடக்கும். நடந்து பாருங்களேன், நீங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருப்பீர்கள். அப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அவர் பார்த்து கொள்வார். அன்பான பிதாவை, வேப்பர ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை, அன்றாடம் வழி நடக்கும் ஆவியானவரை, இன்று உம்முடைய வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். எப்படி அவர்கள் சுயபுக்தியை சாராமல் உமது வார்த்தைகளை சார்ந்து வாழும்படியாக அவர்களுக்கு சொன்னேன். அவர்கள் அப்படி நடப்பதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நீக்கி போட்டு அவர்களை நல்ல வழியிலே நடத்துமாறு உம்மோடு நான் கெஞ்சுகிறேன். அன்பான பிதாவே, நீரை வச்சு அப்படி செய்ய போறதற்காக கூடான ஒரு ஸ்தோத்திரம். ஆமேன்.